சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட அறிவுஜீவிகளுடைய கூட்டம் உலகத்தில் கடவுளே இல்லை என்கிறார்கள். சொல்லக்கூடியவர்கள் யார்? முதலமைச்சர்களா? எழுத படிக்க தெரியாதவர்களா? விஞ்ஞானத்திலே கரை கண்ட பெரிய அறிஞர்கள் எல்லாம் அதில் இருக்கிற ஒரு பெரிய கூட்டம், அறிவாளிகள், சிந்திக்கிறவர்கள், உலகத்தினுடைய படைப்புகளை பற்றி ஆராயக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களில் ஒரு சொற்ப கூட்டத்தார் கடவுளே கிடையாது என்கிறார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள்? எல்லா பக்கம் பார்த்துட்டு கடவுள் தேடி பார்த்துட்டு, பூமி முழுக்க பார்த்துட்டோம், கடவுள் கிடைக்கல. சந்திரனை போய் பார்த்துட்டோம், கடவுள் பார்க்கல. சூரியனை தேடி பார்த்துட்டோம், கடவுள் கிடையாது. செவ்வாய் ஆராய்ச்சி பண்ணியாச்சு, வியாழன் ஆராய்ச்சி பண்ணியாச்சு, புளூட்டோல ஆராய்ச்சி பண்ணியாச்சு, நெப்டியூன்ல ஆராய்ச்சி பண்ணியாச்சு, எல்லா கோள்களையும் பார்த்துக்கிட்டோம், எல்லா பக்கமும் தேடி முடிச்சுக்கிட்டோம். அப்படி ஒரு ஆள் இல்ல. இப்படி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு கடவுள் இல்லை என்று சொல்கிறார்களா? கடவுள் இல்லை என்று ஏன் சொல்லுகிறார்கள்? சிந்தித்து பார்த்தால் மனிதனுடைய அறிவு உலகத்தில் கடவுள் இருக்கிறான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அறிவாளி அறிவை பயன்படுத்தினால் கடவுள் இருக்கிறான் என்று அறிவு சொல்கிறது. கண்ணை கொண்டு பார்க்க தேவையில்லை, ஆனா அறிவை கொண்டு பார்த்தா, கண்ணை வச்சு பார்த்தா கடவுள் கிடைக்க மாட்டார். ஆனா கண்ணு மட்டுமா கொடுத்திருக்கிறார் கடவுள்? கண்ணை வச்சு சிலரை தெரிந்து கொள்வோம், காலை வைத்து சிலரை தெரிந்து கொள்வோம், நாக்கை வைத்து சிலரை தெரிந்து கொள்வோம், அறிவை வைத்து சிலரை தெரிந்து கொள்வோம். பல வழிகளை கொடுத்திருக்கிறாரு. இந்த அறிவை கொண்டு யோசித்து பார்த்தால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று அறிவிடத்திலே கேள்வி கேட்டால் அறிவு சொல்கிறது கடவுள் இருக்கிறார். கடவுள் இல்லாம எப்படி இந்த உலகம் வரும்? தானாக வந்து உருவாக முடியுமா? உலகத்தில் எந்த பொருளாவது தான் தோன்றியாக வந்திருக்கிறதா? இந்து மதத்திலே ஒரு கடவுளுக்கு பெயரை வைத்திருப்பார்கள், தான் தோன்றீஸ்வரர். கடவுள் வேண்டுமானால் தான் தோன்றியாக இருக்கலாம், அவரால் சுயமாக உருவாகி இருக்கலாம். அவரை தவிர உலகத்தில் இருக்கிற எந்த படைப்பும் சுயமாக உருவானது இல்லை. எவரோ ஒருவர் உருவாக்கி இருக்கிறார். நான் அறிந்திருக்கிற சட்டை எப்படி வந்தது? தானாக வந்ததா? கேட்டால் அதுக்கு ஒரு வரலாறு வச்சிருப்போம். போர்த்தீஸுக்கு போனேன், ஆரம்பிக்கேவி போனேன், ₹2 மீட்டருக்கு எடுத்தேன், தையக்கடைக்காரத்தை கொடுத்தேன், அவர் தச்சு தந்தாரு. நான் அணிந்திருக்கிற சட்டை பல மனிதர்களுடைய உழைப்பிற்கு பிறகு கிடைத்திருக்கிறது. நமக்கு முன்னால் இருக்கிற இந்த ஒளிபெருக்கி பலருடைய உழைப்பின் பயனால் கிடைத்திருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பல்வேறு பொருட்கள் பின்னால் ஒரு உழைப்பு அதற்கு தேவைப்படுகிறது. அந்த உழைப்பாளனை நாம் பார்க்கல. சட்டை ரெடிமேட் கடையில சட்டை வச்சிருக்கிறார், சட்டை போய் ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். சட்டை தச்சவே நான் பார்க்கல, சட்டை கம்பெனிக்கு நான் போகல. ஆனால் சட்டை தச்சவர் தெரியாத என்ற காரணத்தினால் சட்டையை ஒருத்தர் தைக்கிறோம்னா அப்படி ஒரு கம்பெனியே இல்லைன்னா, யாரோ தச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஊர்ல ப்ரொடக்ஷன் நடந்திருக்கும், ஆனா அது எனக்கு தெரியல, ஆனா ஒருத்தர் தச்சிருக்கிறார். இதை மறுக்க மாட்டோம்ல. இந்த மைக்கை கண்டுபிடிச்சவர் யாருக்கு தெரியும்? எந்த கம்பெனியில செஞ்சாங்க, எத்தனை உருவாக்குறாங்க, என்ன பொருட்கள் கலந்துருக்கிறாங்க, நம்ம போய் பார்க்கல. ஆனாலும் நம்முடைய அறிவு சொல்கிறது, நான் இந்த மைக்கை செஞ்சவனை பார்க்கல, செய்யும் போது பார்க்கல, ஆனா எவனை செஞ்சுதான் வந்துருக்கு. தானா வரல மைக்கு, தானா வரல லைட்டு, தானா வரல கொண்டப்பூ, தானா வரல செருப்பு, தானா வரல சட்டை, தானா வரல எந்த பொருளும் உலகத்திலே காணுகிற எதுவும் தானாக தோன்றவில்லை என்று சொன்னால் பின்னால் ஒரு படைப்பாளன் இருக்கிறது என்று அறிவு சொல்லுறையா? கண்ணுக்கு பார்க்கிற இதுவே தானா தோன்றலாட்டி பிரம்மாண்டமாக பூமி தானாக தோன்ற முடியுமா? ஒளி இருக்கிற சந்திரன், பிரதிபலிக்கிற சந்திரன் தானாக தோன்றிவிட்டது என்று சொல்ல முடியுமா? சூரியன் சுயமாக வந்துவிட்டது என்று சொல்ல முடியுமா? மரங்களும் செடிகளும் மனிதர்களும் உயிர்களும் விலங்குகளும் பூச்சிகளும் பறவைகளும் தானாக வந்துருச்சுங்கிறியே. ஒரு சட்டம் வர முடியாது, ஒரு பேனா வர முடியாது, அதை விட பிரம்மாண்டமான பூமி எப்படி வரும்? வானம் எப்படி வரும்? சூரியன் எப்படி வரும்? சந்திரன் எப்படி வரும்? அப்படியானால் அறிவு சொல்கிறது எவனோ ஒரு படைப்பாளன் பின்னால் அமர்ந்து படைத்து அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிவு சொல்கிறது. ஆனால் அறிவாளிகள் சில பேரு
இல்ல அப்படி ஒருத்தன் கிடையாது, கடவுள்னே யாரும் இல்ல, ஏன் அப்படி சொல்கிறார்கள்?